अर्जुन उवाच सन्न्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च शंससि यत्श्रेययेतयोरेकम् तन्मे ब्रूहि सुनिश्चितम्. இந்த அத்தியாயத்தில் முதலில் சந்நியாசம் என்ற விஷயத்தில் சந்தேகம் வருகின்றது அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் என்ன கேள்வியை கேட்கின்றான் என்று பார்ப்பதற்கு முன் நாம் சந்நியாசம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர வேண்டும். சந்நியாசம் என்ற சொல்லுக்கு நன்கு விடுதல் என்று பார்த்தோம். இந்த சொல் நான்காவது ஆசிரமத்தை குறிக்கின்றது என்றும் பார்த்தோம். ஒருவரை பார்த்து அவர் சந்நியாசி என்றால் மனதளவில் அனைத்தையும் நிச்சயமாக விட்டவர் என்று பொருள் கொள்ள மாட்டோம். அவர் சந்நியாச ஆசிரமத்தில் வாழ்பவர் என்று பொருள் கொள்வோம். இவ்விதம் பிரசித்தமான பொருள் சந்நியாசம் என்பதற்கு சந்நியாச ஆசிரமம், வாழ்க்கை முறை. இனி அடுத்ததாக நாம் கேட்ட கேள்வி, நான்காவது இறுதி ஆசிரமமான சந்நியாச ஆசிரமத்தை யார் மேற்கொள்வார்கள் என்றால், இரண்டு காரணத்திற்காக சந்நியாசம் சாஸ்திரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று ஞானம் என்று பார்த்தோம், இனி ஒன்று வைராகியம் என்று பார்த்தோம். ஞானத்தினால் ஒருவன் சந்நியாசம் எடுக்கின்றான், வைராகியத்தினால் ஒருவன் சந்நியாசத்திற்கு செல்கின்றான். இதில் ஞானத்தினால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சந்நியாச ஆசிரமத்திற்கு வித்வத் சந்நியாசம் என்றும், வைராகியத்தினால் சந்நியாசம் எடுத்துக்கொள்கின்ற மனிதனுக்கு அல்லது அந்த சந்நியாசத்திற்கு விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர் என்று பார்த்தோம். அடுத்ததாக ஞானம் அடைந்த ஒருவன் எதற்காக சந்நியாசம் எடுக்கின்றான், சந்நியாச ஆசிரமத்திற்கு ஏன் போகின்றான் என்றால் ஞான நிஷ்டைக்காக, ஞானத்தில் நிலை பெற அவன் சந்நியாசத்தை எடுக்கின்றான் என்று பார்த்தோம். பிறகு வைராகியம் வந்தவன் ஏன் சந்நியாசம் எடுக்கின்றான் என்றால் ஞானத்திற்காக என்று பார்த்தோம். அடுத்ததாக ஞானத்தினுடைய பலனாக அமைவது வித்வத் சந்நியாசம். ஞானத்தினுடைய பலன் வித்வத் சந்நியாசம். ஆகவே வித்வத் சந்நியாசம் என்பது ஞானத்தினுடைய சாத்தியம். பிறகு விவிதிஷா சந்நியாசம் என்பது சாதன ரூபம், அது ஒரு சாதனமான சந்நியாசம். அதனால்தான் ஒரு சந்நியாசி ஞானியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சந்நியாசத்திற்கு நிபந்தனை என்ன? வைராகியம். வைராகியம் என்பதுதான் சந்நியாசத்திற்கு முக்கிய காரணமே தவிர ஞானம் அல்ல. வைராகியம் இருந்தால் சந்நியாசம் எடுக்கலாம். இப்போ ஞானியாக இருக்கிறவனுக்கு வைராகியம் இல்லாமல் சந்நியாசம் எடுக்கிறானே என்று சொல்லக்கூடாது. ஞானியாக இருப்பவன் என்றால் வைராகியத்துடன் இருப்பவன் என்று பொருள். வைராகியம் இல்லாமல் ஞானம் வராது. பிறகு இறுதியாக நாம் பார்த்தது வித்வத் சந்நியாசம் என்பது சர்வ கர்ம சந்நியாசம்.
அனைத்து கடமைகளையும் கர்மங்களையும் சாஸ்திரம் துறந்துவிட அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் விவிதிஷா சந்நியாசத்தில் கர்ம ஏகதேசக, சில கர்மங்கள் தான் துறக்கப்படுகின்றது அல்லது சில விதிகள் இருக்கின்றன. இவ்வளவு முறை ஸ்நானம் செய்ய வேண்டும், இவ்வளவு முறை ஜபம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் விதிகள் இருக்கின்றன. யாருக்கு? விவிதிஷா சந்நியாசிக்கு. வெறும் வைராகியத்தினால் மட்டும் சென்ற சந்நியாசிக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அது சந்நியாச ஆசிரம கடமைகள். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி மேற்கொண்டு தொடரலாம். இங்கு அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன என்றால், பகவான் 4வது அத்தியாயத்திலும் அதற்கு முந்தைய அத்தியாயத்திலும் சந்நியாசத்தினுடைய பெருமையை பேசினார். குறிப்பாக 4வது அத்தியாயத்தில் பல இடங்களில் சந்நியாசத்தினுடைய பெருமை பேசப்பட்டது. கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்று சொல்லி ஆரம்பித்து எதிர்ச்சாலாப சந்துஷ்டக, அவன் எதிர்ச்சையாக வருகின்றதில் மன திருப்தியுடன் இருக்கின்றான், யோக சந்நியஸ்த கர்மானம் என்றெல்லாம் கூறி, பிறகு விதவிதமான சாதனைகளை பகவான் கூறியது ஞாபகத்தில் இருக்கும். சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே, கர்மஜான் வித்தி தான் சர்வான், இவைகளெல்லாம் கர்மத்திலிருந்து வந்தது என்று தெரிந்து கொள் என்று பல இடங்களில் சந்நியாசத்தினுடைய பெருமையை பகவான் பேசினார். உண்மையில் பகவான் பேசிய சந்நியாசம் எப்படிப்பட்ட சந்நியாசத்தினுடைய பெருமையை பேசினார் என்றால், வித்வத் சந்நியாசத்தினுடைய பெருமை பேசப்பட்டது. விவிதிஷா சந்நியாசத்தினுடைய பெருமை நேரடியாக பேசப்படவில்லை. பகவான் முக்கியமாக பேசியது வித்வத் சந்நியாசம். இப்போ வித்வத் சந்நியாசம் என்றால் நமக்கு தெரியும், ஞானத்தினால் ஒருவன் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். அந்த சந்நியாசத்தை பகவான் பேசி பிறகு என்ன சொன்னார் பகவான்? இறுதியில் யோகம் ஆதிஷ்ட, நீ கர்மயோகத்தை செய் என்று கர்மயோகத்தினுடைய பெருமையையும் பேசினார். இப்போ இதற்கு முன் அத்தியாயத்தில் என்ன பேசப்பட்டது? சந்நியாசத்தின் பெருமை, கர்மயோகத்தினுடைய பெருமை பேசப்பட்டது. அர்ஜுனன் என்ன புரிந்து கொண்டான்? பகவான் வித்வத் சந்நியாசத்தை பேசியிருந்தாலும் விவிதிஷா சந்நியாசத்தையும் பகவான் பேசியிருக்கின்றார். நேரடியாக பேசவில்லை என்றாலும் மறைமுகமாக பேசியிருக்கின்றார் என்று அர்ஜுனன் புரிந்து கொள்கின்றான். இப்போ அர்ஜுனன் எப்படி புரிந்து கொள்கின்றான்? 4வது அத்தியாயத்தை கேட்டு சந்நியாசத்தை பகவான் புகழும் பொழுது அது 2 சந்நியாசத்தையும் அர்ஜுனன் புரிந்து கொள்கின்றான். ஆனால் நேரடியாக பகவான் வைராகியத்தினால் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசத்தை பற்றி குறிப்பாக பேசாவிட்டாலும் சந்நியாசத்தை புகழ்ந்தார் பகவான். அதுதான் நமக்கு முக்கியம். சந்நியாசத்தினுடைய பெருமையை புகழ்ந்து சந்நியாசிக்கு பந்தமில்லை என்று சொன்னார். அர்ஜுனன் என்ன புரிந்து கொண்டான்? வித்வத் சந்நியாசத்தை புகழ்ந்தாலும் விவிதிஷா சந்நியாசமும் புகழப்பட்டது என்று புரிந்து கொள்கின்றான். இப்போ அர்ஜுனனுடைய மனசில் இப்போ என்ன இருக்கு? 4வது அத்தியாயத்தில் சந்நியாசத்தின் பெருமை பேசப்பட்டது. பிறகு எதனுடைய பெருமை பேசப்படுகிறது? கர்மயோகத்தினுடைய பெருமையும் பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, 4வது அத்தியாயத்தை பகவான் எப்படி முடித்தார்? கடைசி சொல் யோகம் ஆதிஷ்ட, நீ கர்மயோகம் செய் என்று உபதேசம் வேறு செய்தார். சந்நியாசத்தையும் புகழ்ந்து கர்மயோகத்தையும் புகழ்ந்து பகவான் 4வது அத்தியாயத்தை முடித்ததாக அர்ஜுனன் முடிவு செய்து இப்பொழுது சந்தேகம் ஒன்றை கேட்கின்றான்.
இனி ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன? அர்ஜுனக உவாச்ச, அர்ஜுனன் கேட்கின்றான், சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண. கிருஷ்ண என்பது அழைக்கின்றான். ஹே கிருஷ்ணா, சந்நியாசம் கர்மணாம். கர்மணாம் என்றால் செயல்களினுடைய, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள நித்திய நெய்மித்திக முதலிய அனைத்து கர்மங்களினுடைய. இங்கே கர்மணாம் என்றால் வெறும் உடம்பிலிருந்து வர்ற ஆக்டிவிட்டீஸ் அல்ல, சாஸ்திரத்தில் சொன்ன கடமைகள், விதிகள், இந்தந்த கடமையை செய்யணும் என்றெல்லாம் விதவிதமான கடமைகள் பேசப்பட்டுள்ளது. அந்த கடமைகள் கர்மங்கள், அந்த கர்மங்களினுடைய சந்நியாசம். சந்நியாசம்னா அதை விட்டு விடுதல், அதை தியாகம் செய்தல். அதை என்ன செய்கிறீர்கள்? முதல் வரியில கடைசி சொல் ஷம்சசி. ஷம்சசி என்றால் நீங்கள் புகழ்கிறீர்கள். கர்மங்களினுடைய சந்நியாசத்தை ஹே கிருஷ்ணா நீங்கள் உயர்வாக பேசுகிறீர்கள் அல்லது சொல்கிறீர்கள். ஷம்சசி என்றால் கதயசி, நீங்கள் சொன்னீர்கள். எங்கு பகவான் சொன்னார் என்றால் பல இடங்களில் பேசியிருக்கின்றார். இந்த ஞான கர்ம சந்நியாசத்தை, ஞான கர்ம சந்நியாசம்ங்கிற தலைப்பை எடுத்தாரோ இல்லையோ பகவான், அதற்கு பிறகு பல இடங்களில் பகவான் சந்நியாசத்தினுடைய பெருமையை பேசினார். ஆகவே கடமைகளை துரத்தல் என்பதை நீங்கள் புகழ்ந்தீர்கள். பிறகு மீண்டும் என்ன செய்தீர்கள்? புனக யோகம் ச ஷம்சசி. ஷம்சசிங்கிறத ரெண்டு இடத்துலையும் சேர்த்திக்கணும். புனக என்றால் மீண்டும், யோகம் என்றால் இங்கு கர்மயோகம். ஷம்சசி என்றால் பேசினீர்கள், புகழ்கிறீர்கள். பிறகு கர்மயோகத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இப்போ செயல்களினுடைய துரத்தல் என்ற சந்நியாசத்தை புகழ்ந்தீர்கள். பிறகு செயல் செய்ய வேண்டும் என்ற கர்மயோகத்தையும் புகழ்கிறீர்கள். இப்போ ஒருவர் நம்மிடம் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால், அவரிடம் சந்நியாசம் மிக உயர்ந்தது என்றெல்லாம் புகழ்ந்து, ஆகவே உன்னுடைய கடமையை நீ செய் என்று சொன்னால் அவருடைய மனதில் குழப்பம் வருமா வராதா? அந்த நிலைதான் அர்ஜுனனுக்கு. நீங்கள் சந்நியாசத்தை புகழ்கிறீர்கள், பிறகு யோகத்தையும் புகழ்கிறீர்கள். கடமையை விடக்கூடாது, கடமை ஆற்ற வேண்டும் என்றும் சொல்கிறீர்கள். இதில் நான் எதை செய்வது, இதில் எது உயர்ந்தது என்று இரண்டாவது வரியில் கேட்கின்றான். எது ஸ்ரேயக. எது ஸ்ரேயக என்றால் எது நன்மை. ஸ்ரேயகன நன்மை, எனக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு எது நன்மையோ, எதில் எது நன்மை? ஏதயோகோ, இந்த இரண்டில். இந்த இரண்டில் என்றால் என்ன? சந்நியாசம் கர்மயோகம் என்ற இந்த இரண்டில், ஏதயோகோ இந்த இரண்டில் எது எனக்கு நன்மையை பயக்குமோ, தது ஏகம் அந்த ஒன்றை. ஏகம்னா ஒன்றை, தது ஏகம் என்றால் அந்த ஒன்றை. எந்த ஒன்று? சந்நியாசமா கர்மயோகமா என்ற இந்த இரண்டில் எனக்கு எது நன்மையோ அந்த ஒன்றை மே எனக்கு, ப்ரூஹி நீங்கள் சொல்லுங்கள். ப்ரூஹி என்றால் சொல்லுங்கள். பிறகு பகவானும் இப்படி கேட்டதுக்கப்புறம் இதுவும் நல்லது தான் அதுவும் நல்லது தான்னு சொன்னால் என்ன மறுபடியும் அர்ஜுனனுக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ சிலரிடம் போய் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு குழம்பி போய் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? இதுவும் நல்லது தான் அதுவும் நல்லது தான்னு சொல்வார்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு தானே வந்திருக்கேன், இதுவும் நல்லது அதுவும் நல்லதுன்னு தெரிஞ்சங்காட்டி தான்
ஒரு முடிவு தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் வந்தால், நீங்கள் இதுவும் சரி அதுவும் சரின்னு சொன்னால் என்ன விதமான உபதேசம் அவர் செய்திருக்கின்றார்? ஆகவே யாராவது நம்மிடம் வந்து இது சரியா அது சரியா என்று கேட்டால், அவர்களுக்கு குழப்பமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஒன்றா தெரியல அப்படின்னு சொல்லணும், வேற யாராகிட்டையாவது போய் கேளுன்னு சொல்லணும், அல்லது ஏதோ ஒன்றை நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏதாவது புதிய ஊருக்கு போய் வழி கேட்டோம்னு சொன்னால் அந்த ஊர்லேயே இருப்பவர்கள் சொல்ல மாட்டார்கள், எனக்கு தெரியலன்னு எப்படி சொல்கிறது? ரொம்ப பேர் அப்படித்தான், தெரியலன்னு சொல்வதே கிடையாது. அதுக்கு ரொம்ப அறிவு வேணும் போல் இருக்கு. தெரியலன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தெரிஞ்சிருந்தா தான் சொல்ல முடியும் போல் இருக்கு. இதில் போகலாமே, இதில் போனாலும் நீங்கள் போகிற இடம் வந்துரும்பார்கள். ஏன்னா பூமி உருண்டை தானே, எப்படி போனாலும் அந்த இடம் வந்துருமே, அப்படி சொல்லுவார்கள். அப்போ என்னென்ன, அதில் கொஞ்சம் தூரம் போய் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டால் இல்லை இப்படி போகணும்னு திரும்பி வரணும். அப்படி தெரியவில்லை என்று யாரும் சொல்வதில்லை. ஏதோ ஒன்றை அவர்களும் நிச்சயமில்லாமல் சொல்கிறார்கள். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து பகவானுக்கு அந்த பழக்கம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு, எனக்கு நிச்சயமாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். கடைசி சொல் சுனிச்சயம். சுனிச்சயம் என்றால் நிச்சயமாக எனக்கு எடுத்து சொல்லுங்கள், எனக்கு மீண்டும் சந்தேகமாக சொல்லாதீர்கள், இதுவா அதுவா என்ற சந்தேகம் எனக்கு கொடுக்காதீர்கள், இதுதான் என்று நிச்சயமாக சொல்லுங்கள். இப்போ மோட்ச சாதனம் அல்லது எனக்கு எது நன்மை என்பதை நிச்சயமாக கூறுங்கள். இப்போ யாராவது நம்மிடம் ஒரு விஷயத்தில் சந்தேகம் கேட்டால் நமக்கு ரெண்டே பதில் தான் சொல்லணும். ஒன்று நல்ல பதில், தெரியலன்னு சொல்கிறது தெரியாமல் இருந்தால். நிச்சயமாக தெரிந்தால் நிச்சயத்தை சொல்ல வேண்டும், இதுதான் என்று. நாமும் நிச்சயம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆகவே அர்ஜுனன் கேட்கின்றான், நிச்சயமாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ அர்ஜுனனுடைய மனநிலை என்ன? சந்நியாசம் கர்மயோகம், கடமைகளை துறந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்லுதல் எனக்கு உகந்ததா, அல்லது கடமைகளுக்குள் இருந்து கர்மயோகம் ஆற்றுவது எனக்கு உகந்ததா? சரி, ரெண்டையும் நீ செய்யலாமே என்றால் ஒரு மனிதனால் இரண்டையும் செய்ய முடியாது. இதையும் கொஞ்ச நேரம் பண்ணு அதையும் கொஞ்ச நேரம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? சந்நியாச வாழ்க்கை முறை வேறு, இல்லறம் அல்லது கர்மயோக வாழ்க்கை முறை வேறு. ஒன்று கடமையில் இருப்பது, ஒன்று கடமையை துறப்பது. ஆகவே இது பாதி நேரம் அது பாதி நேரம்னு செய்ய முடியாது. ஒரே காலத்தில் ஒரே மனிதனால் இரண்டு ஆசிரமத்தையும் பின்பற்ற முடியாது. ஆகவே எனக்கு எது உகந்தது? இப்போ இந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு வருவதற்கு காரணம், 4வது அத்தியாயத்தில் பகவான் சந்நியாசத்தை புகழ்ந்தார். ஆனால் பகவான் அதிகமாக புகழ்ந்தது அல்லது நேரடியாக புகழ்ந்தது ஞானத்திற்கு பிறகு வருகின்ற சந்நியாசத்தை. ஆனால் அந்த சந்நியாசத்தில் சந்நியாசம் என்பது புகழப்பட்ட காரணத்தினால் விவிதிஷா சந்நியாசமும் அடங்குகின்றது. அர்ஜுனன் அதை எடுத்துக்கொண்டு இந்த சந்தேகத்தை கேட்கின்றான். இப்போ இந்த இடத்தில் கர்மயோகம் உயர்ந்ததா அல்லது வித்வத் சந்நியாசம் உயர்ந்ததா என்பது கேள்வி அல்ல. புரிகின்றதோ? வித்வத் சந்நியாசம் என்றால் ஞானத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம் உயர்ந்ததா அல்லது கர்மயோகம் உயர்ந்ததா என்று கேட்கவில்லை. பிறகு விவிதிஷா சந்நியாசம் உயர்ந்ததா கர்மயோகம் உயர்ந்ததா என்பது கேள்வி. இந்த கருத்தை சங்கரர் மிக கடினத்துடன் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் நிலைநாட்டுகின்றார். ரொம்ப ஆர்குமெண்ட் எல்லாம் சொல்லி, இந்த கேள்வி என்னவென்றால், வைராகியத்தினால் அல்லது ஞானம் வருவதற்கு முன் ஒருவன் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசமும் கர்மயோகமும் தான் ஒப்பிட்டு கேட்கப்படுகின்றது என்று நிலைநாட்டுகிறார். அதனால் நம்ம இதுவரை விசாரம் செய்த 2 சந்நியாசத்தில் ஞானத்திற்கு பிறகு எடுத்துக்கொண்ட சந்நியாசமும்
கர்மயோகமும் எது உயர்ந்தது தாழ்ந்தது என்ற கேள்வி அல்ல. ஞானம் வருவதற்கு முன் வெறும் வைராகியத்தினால் மட்டும் ஒருவன் எடுத்துக்கொள்கின்றான் சந்நியாசம். ஞானத்துக்காக ஒருவன் சந்நியாசம் எடுக்கின்றான். அஞ்ஞானி எடுக்கின்ற சந்நியாசம், சங்கராச்சாரியார் பயன்படுத்துகிற சொல் அக்ஞ கர்த்திருக்க சந்நியாசம் என்கின்றார். அக்ஞ கர்த்திருக்கம் என்றால் அஞ்ஞானியினால், அறியாமையில் இருப்பவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்நியாசம். அதை இங்கு பேசுகின்றார். அஞ்ஞானத்தினால் ஒருவன் சந்நியாசம் எடுக்கின்றான். அந்த சந்நியாசம் உகந்ததா, பிறகு கர்மயோகம் உகந்ததா என்பது கேள்வி. இதற்கு இனி பகவான் பதில் சொல்ல போகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய மனநிலை என்ன என்று நன்கு புரிந்து கொண்டால்தான் பதில் நமக்கு தெரியும். அறியாமையில் இருப்பவன் அக்ஞ கர்த்திருக்க சந்நியாசம். அக்ஞ கர்த்திருக்கம் என்றால் அஞ்ஞானியினால் செய்யப்படுகின்ற சந்நியாசம், பிறகு கர்மயோகம். இந்த இரண்டில் எனக்கு எது உகந்தது? அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு எது உகந்தது? சந்நியாசம் உகந்ததா அல்லது கர்மயோகம் உகந்ததா என்பது கேள்வி. இனி பகவான் பதில் கூறுகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாசः கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. பகவானுடைய பதில் நேரடியாகவே தான் இருக்கின்றது. காரணம் என்ன? அர்ஜுனன் கேட்டுவிட்டான், நிச்சயமாக எனக்கு சொல்லுங்கள் என்று. நிச்சயமான பதிலை பகவான் இரண்டாவது வரியில் கடைசியில் சொல்கின்றார். முதல் வரியிலையும் நிச்சயமாக சொல்லலை, ரெண்டு ஓகே அப்படின்னு சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் பார்க்குறான், நான் என்ன சொன்னேன் உங்களிடம், ரெண்டில் ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, முதல் வரியில் பகவான் என்ன சொல்கிறார், கர்மயோகமும் நல்லது தான், சந்நியாசமும் நல்லது தான்னு சொல்கிறார். பிறகு கடைசி வரியில் கடைசி பகுதியில் பகவான் கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதியை பார்ப்போம். கர்மயோக விசிஷ்யதே. கர்மயோகம்தான் மேலானது. விசிஷ்யதேனா பெட்டர், நல்லது, மேலானது, உகந்தது, சிறந்தது. இப்போ பகவான் யாருக்கு ஓட்டு போடுறார்? கர்மயோகத்துக்கு ஓட்டு போடுறார். கர்மயோகம் விசிஷ்யதே, எதை காட்டிலும், இரண்டாவது வரியில் கர்ம சந்நியாசாத், கர்மத்தை சந்நியாசம் செய்வதை காட்டிலும், அதாவது சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உகந்தது என்பது நேரடியான பதில். நாம் முதல் வரியையும் பார்த்துவிட்டு முழு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு பிறகு விளக்கத்துக்கு வரலாம். முதல் வரியில் என்ன சொல்றார்? சந்நியாசக கர்மயோகச்ச. சந்நியாசமும் கர்மயோகமும் நிஸ்ரேயசகரவ். நிஸ்ரேயசம் என்றால் மோக்ஷம், கரவ் என்றால் கொடுக்கும், மோக்ஷத்தை கொடுக்கும். நிஸ்ரேயஸ், ஸ்ரேயசத நிஸ்ரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. நிஸ்ரேயசகரவ் உபௌ. உபௌ என்றால் இரண்டும். சந்நியாசமும் கர்மயோகமும் ஒருவனை மோக்ஷத்தில் கொண்டு விடும். நிஸ்ரேயசகரவ் என்றால் அது மோக்ஷத்தை கொடுக்க வல்லது. அர்ஜுனன் கேட்டது என்ன?
சந்நியாசம் எனக்கு உகந்ததா கர்மயோகம் உகந்ததான்னு கேட்க பகவான் என்ன பதில் சொல்றார்? சந்நியாசமும் கர்மயோகமும் மோக்ஷத்தை கொடுக்க வல்லது. பிறகு இரண்டாவது வரையில் தயோகோ து, இந்த இரண்டில், து என்றால் ஆனால், தயோகோ இந்த இரண்டில், இந்த இரண்டில்னா எந்த இரண்டில்? கர்மயோகம் சந்நியாசம் என்ற இந்த இரண்டில், கர்ம சந்நியாசாத், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும், சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் விசிஷ்யதே, கர்மயோகமானது உகந்தது. இங்க விசிஷ்யதேங்கிறதுக்கு உயர்ந்தது என்று பொருள் பண்ணக்கூடாது. பெட்டர், உகந்தது, அதான் சரியான உகந்த டிரான்ஸ்லேஷன். உகந்ததுன்னா அதுதான் சரி. அதுக்கு பல காரணங்கள் நாம் பார்க்க போகின்றோம். இதுதான் பகவானுடைய பதில். இப்போ பகவானுடைய பதில் தெளிவாக இருக்கின்றது. அர்ஜுனன் என்ன கேட்டான்? எனக்கு நேரடியாக எது எனக்கு நல்லதோ அதை சொல்லுங்கன்னு சொன்னான். பகவான் சொல்லிட்டார், இந்த ரெண்டும் மோட்சத்தை கொடுத்தாலும் உனக்கு உகந்தது கர்ம யோகம் என்று சொன்னார். இப்பொழுது நாம் இதனுடைய தாத்பரியம் என்ன, பகவான் என்ன கருத்தை சொல்ல விரும்புகின்றார்? கர்மயோகம் உயர்ந்ததுன்னு சொல்வதற்கு, உயர்ந்ததுங்கிறத விட உகந்தது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்ற விசாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இப்போ நமக்கு சாதாரணமாக என்ன சொல்ல தோன்றும்? அதுவும் இல்லாமல் வேதத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? சந்நியாச ஆசிரமத்தை உயர்ந்த ஆசிரமமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கை முறை எப்படி அமைந்திருக்கின்றது? எடுத்த உடனே சந்நியாசத்தில் ஆரம்பித்து வானப்பிரஸ்தத்தில் அப்படியே இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஆரம்பித்து பிறகு கிரகஸ்த ஆசிரமம் சென்று பிறகு வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், அதற்கு மேலே ஒன்று கிடையாது என்று இப்படி முறைகள் இருக்க பகவான் ஏன் கர்மயோகத்தை உகந்ததாக அல்லது விசிஷ்யதே பெட்டர் மேலானது என்றும் சந்நியாசத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? இப்போ உபனிஷத்தில் பார்த்தா சந்நியாசத்திற்கு அங்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதே என்ற சந்தேகமெல்லாம் நமக்கு வரும். அதை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ நம்ம பல காரணங்கள் பார்க்க போகின்றோம். இந்த காரணங்கள் எல்லாம் எதற்குனா, கர்மயோகம் உகந்தது, அதுதான் நல்லது என்று பகவான் சொல்ல என்னென்ன காரணங்கள், சில காரணங்களை பார்க்கலாம். அந்த காரணங்களை பார்த்தா நமக்கு புரிந்துவிடும் கர்மயோகத்துக்கும் சந்நியாசத்திற்கும் உள்ள வேறுபாடு, உள்ள ரகசியம், அந்த ரெண்டுக்குள்ள தத்துவம் என்ன என்று நமக்கு புரிந்துவிடும். இப்போ என்ன காரணம் பார்க்கிறோம்? கடைசி பகவான் சொன்னாரே கர்மயோக விசிஷ்யதே, அது ஏன் என்று பார்க்க போகிறோம். இங்கே எதனால், என்ன காரணத்தினால் அர்ஜுனனிடம் பகவான் கர்மயோகம் உகந்தது, கர்மயோகம்தான் நல்லது, அதுதான் விசிஷ்யதே விசேஷமானது என்று சொல்கிறார். முதல் காரணம் என்னவென்றால், பொதுவாக வைராகியம் என்பது ஆசிரமங்களை கடந்து சென்றால்தான் வருவது. இப்போ வைராகியம் என்கின்ற ஒரு பாவனை சாதாரணமாக பொதுவான நியமம் என்னவென்றால் கர்மயோகத்திற்கு பிறகு வருவதுதான் வைராகியம். ஒவ்வொரு ஆசிரமங்களினுடைய கடமைகளை சென்று வந்தால் அதனுடைய பலனாக வருவது வைராகியம் என்கின்ற பாவனை. அதுவும் இல்லாமல் வைராகியம்ங்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல, சந்தேகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறார்கள், சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் கிளீனாக தெரியுது, இது வேண்டாம், இது வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தெரிகின்றது. ஆனால் வைராகியம் இல்லையே. இப்போ சில பேர்த்துக்கு விவேகமே இல்லை, சில பேர்த்துக்கு கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சுன்னே விவேகம் வந்தாச்சு, ஆனால் வைராகியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் தனியாக இருக்க முடியல. அப்படி அறிவு இருந்தாலும்
மனோபலம் நம்மிடம் இல்லை. வைராகியம் அப்படிங்கிறது நம்ம மனதில் அடையப்படுகின்ற ஒரு விதமான பலன், ஒரு விதமான ரிசல்ட், அதுவே பலன். பிறகு அது அடுத்த சாதனைக்கு காரணமாகிறது. இப்போ எப்படி 3 பஸ் ஸ்டாப் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் என்ன வச்சுக்கோமே, அவர் என்ன செய்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லலாம், நான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம், அல்லது படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லலாம், சிந்திச்சிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். நான் வைராகியம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லுவார்களோ? வைராகியம்ங்கிறது ஒரு செயலா? பிறகு வைராகியம் என்றால் என்ன? உலகம் கொடுக்கின்ற போகத்தில் விருப்பமில்லாத மனநிலை. இந்த உலகம் எத்தனையோ போகங்களை கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணுது, அதில் எல்லாம் விருப்பமில்லாத மனநிலை வைராகியம். இந்த வைராகியம்ங்கிறது மனதுக்கு வர வேண்டிய பலன். இது பொதுவாக கர்மயோகத்தினுடைய பலன். கர்மயோகம் செய்தால்தான் அதனுடைய பலனாக வைராகியம் நமக்கு வரும். இப்போ இங்கே அர்ஜுனனுடைய கேள்வி என்னன்னா, நான் சந்நியாச உகந்ததா கர்மயோக உகந்ததான்னு கேட்கும் பொழுதே அர்ஜுனனிடம் என்ன தெரிகின்றது? அங்கே வைராகியம் இல்லை என்பது தெரிகிறது. இப்போ வைராகியம் என்பது சாதனையாகின்றது சந்நியாசத்திற்கு. இப்போ ஒரு சந்நியாசிக்கு விவேகம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வேறு எதுவுமே அவசியம் இல்லை, ஒன்று தான் அவசியம். இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்க, சந்நியாசின்னு சொன்னால் ஆசிரமம் இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும் என்று பார்க்கிறார்கள். சந்நியாசிக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி வைராகியம்தான். அவர் வேறு என்ன இருக்கலாம், என்ன இல்லாமல் இருக்கலாம். சில பேர் என்ன நினைக்கிறார், சந்நியாசின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு நினைப்பார்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஊதுனா உழுகிற மாதிரி இருக்கலாம், அல்லது பெரிய ஆளாமல் இருக்கலாம். அவருக்கு இருக்க வேண்டியது வைராகியம். வைராகியம்தான் இருக்கணுமே தவிர வேற ஒன்றும் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா சந்நியாசி என்னென்ன செய்யணுங்கிறது சந்நியாசிக்கு தெரியறதை விட மற்றவங்களுக்கு தெரியுது. நீங்கள் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவார்கள். கிரகஸ்தர்களுக்கு தான் நல்லா தெரியும் சன்னியாசி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. சன்னியாசிக்கே தெரியறதில்லை, அவங்க சொல்ல கேட்டு தான் நமக்கே தெரியுது, ஓஹோ இதெல்லாம் நம்ம பண்ணணுமோ அப்படின்னு அவர்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியது தான் இருக்குது. காரணம் என்னன்னா, எது சந்நியாசம், சந்நியாசிக்கு எது தேவை, அந்த பேசிக் இதே தெரியாமல் இருக்கின்றது. அது வைராகியம். இப்போ கர்மயோகத்திற்கு பிறகு வைராகியம் வர இருக்கின்ற காரணத்தினால், பொதுவாக வைராகியம் கர்மயோகத்திற்கு பிறகு வருகின்ற காரணத்தினால் பகவான் என்ன சொல்கின்றார், கர்மயோகம்தான் உகந்தது. காரணம், சந்நியாசத்திற்கு நேரடியாக வருவது என்பது விதிவிலக்கே தவிர அது முறையாக இல்லை. முறைனா ரெகுலராக கிடையாது. ஆகவே பகவான் கர்மயோகத்தை புகழ்கின்றார். இது எல்லா கருத்தையும் பார்த்துட்டு வந்தால் கடைசியில் நமக்கு புரியும். இரண்டாவது காரணம், இப்போ ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் மனதில் கொஞ்சம் வைராகியம் இருக்கு. இப்போ வைராகியம் இல்லாமல் சந்நியாசம் போகலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. இப்போ ஒருவனுக்கு என்ன வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, சந்நியாசம் போகலாம், சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த எண்ணம் வர்றதுக்காவது கொஞ்சம் வைராகியம் வேணும். அந்த வைராகியம் ஒருவனுக்கு இருக்கின்றது. அவன் சந்நியாசத்தை எடுத்து கொண்டான். பிறகு அதே மனிதனுக்கு அல்லது வேறொரு மனிதன் இருக்கின்றான், அவன் கர்மயோகத்தை எடுத்து கொள்கின்றான். இப்போ 2 நண்பர்கள் முடிவு செய்கிறார்கள். 2 பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைராகியம் வந்தாச்சு. 2 பேர்த்துக்கு ஒரே அளவான வைராகியம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒருவர் கர்மயோக வாழ்க்கைக்கு செல்கிறார், ஒருவர் சந்நியாச வாழ்க்கைக்கு செல்கிறார். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், சந்நியாச வாழ்க்கைக்கு சென்ற ஒருவர் அங்கு சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். இப்போ கர்மயோக வாழ்க்கைக்கு சென்றவருக்கு வீழ்ச்சி என்பது கண்டிப்பாக கிடையாது. காரணம், வைராகியம் என்பது எல்லா காலத்திலும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு பழைய சம்ஸ்காரங்கள் வெளிவந்து விடலாம். உள்ள நமக்கு தெரியாமே அன்கான்சியஸ் என்று சொல்வார்கள், அழுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ள இருக்கும். அது அவனுக்கு வெளிப்படும் பொழுது ஆரம்பத்தில் சில உற்சாகத்தில் நமக்கு வைராகியம் வந்துடும், பிறகு அது தொடர்ந்து இருக்காது.
சில காலத்திற்கு பிறகு நமக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரங்கள் வெளிவரும் பொழுது கர்மயோக வாழ்க்கைக்கு வந்தவனுக்கு அந்த சம்ஸ்காரத்திலிருந்து விடுதலை அடைய, தர்மப்படி சுகதுக்கங்களை அடைய அவனுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்ன? அவன் சில ஆசைகளை எல்லாம் தர்மப்படி பூர்த்தி செய்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றான். இந்த வைராகியத்தின் தூண்டுதலால் ஒருவன் சந்நியாசத்திற்கு வந்து விட்டால் அவனை தனக்கு தூய்மைப்படுத்துகின்ற வாய்ப்பை இழந்து விடுகின்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு விதவிதமாக சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னு வச்சுக்குவோமே. எல்லாம் வீட்டை விட்டுட்டு வந்தாச்சு, சாப்பாட்டு ஆசை போக மாட்டேங்குது. அது சுலபமாக போகாது. இந்த சாப்பிட்டே இருந்தால் தெரியாது, 4 நாள் சாப்பிடாமல் இருங்க, அப்புறம் தெரியும் சாப்பாட்டினுடைய பெருமை. பிறகு விதவிதமான ஆசைகள் மனசில் வரும்பொழுது அந்த ஆசையத்தான் அசுத்தின்னு சொல்கிறோம். அந்த அசுத்தியை அவன் சுத்தம் செய்ய வாய்ப்பை இழந்து விடுகின்றான் சந்நியாசத்துக்கு வந்தவன். அப்படி வாய்ப்பை இழந்துட்டா அவன் சந்நியாசியா உலகத்துக்கு தன்னை டிக்ளேர் பண்ணியாச்சு, தன்னை சந்நியாசி என்ற நிலையில் வைத்து விட்டான். ஆனால் வைராகியம் இல்லை. அவனுடைய நிலை என்ன? ஒரு வார்த்தை பகவான் சொன்னார், ஞாபகம் வருகின்றதோ? மித்யாச்சாரக என்ற வார்த்தை பகவான் 3வது அத்தியாயத்தில் சொன்னார். மித்யாச்சாரக என்றால் அவனுடைய மனதில் பொருள்கள் மீது பற்று இருக்கும், அவனால் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை அடைந்து விடுவான். இப்போ யார் பெட்டர்னா, இவன் இல்லறம் அல்லது கர்மயோக வாழ்க்கையில் இருப்பவனுக்கு மனதில் ஆசைகள் வந்தால் அவன் அதை தர்மப்படி அந்த ஆசையில் இருந்து சித்த சுத்தியை அடைவான், மன தூய்மையை அடைய வாய்ப்பு இருக்கின்றது. ஏதோ வைராகியத்தினுடைய தூண்டுதலினால் ஒருவன் பிறகு அவனுக்குள் அசுத்தத்தை அவன் சில காலத்திற்கு பிறகு பார்த்தால் அந்த அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள வாய்ப்பு அவனுக்கு குறைவு. அவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆசிரமத்தில் போய் குருவுக்கு சேவை செய்து இப்படியெல்லாம் அவன் கர்மயோகம் செய்யலாம், ஆனால் வாய்ப்பு குறைவு. இதை நம்ம பலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஏதோ சில தூண்டுதல்னால விடுவார்கள். பிறகு என்ன ஆகும்னு சொன்னால், பிறகு அவர்களினால் அந்த வாழ்க்கையில் நிலையாக இருக்க முடியாது. ஒரு தூண்டுதல்னால பலர் வருகிறார்கள், ஆனால் அந்த சந்நியாச நிஷ்டையில் பலரால் இருக்க முடியவில்லை. அசுத்தி என்பது அவர்களுக்குள் இருக்கின்ற காரணத்தினால். ஒரு உதாரணம் ஒரு சாமிஜி அவர்கள் சொன்னார். மலேசியாவிலேருந்து வந்துட்டு போனாரே ஒரு சுவாமிஜி, அவருடைய ஆசிரமத்தில் சில பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்கள். அவர் சொல்லுவாராம், பிரம்மச்சாரிகளை மட்டும்தான் வச்சுருக்கார். அந்த பிரம்மச்சாரிகளெல்லாம் அவங்கெல்லாம் எனக்கு மகன்கள் போல, எல்லாம் அவங்க எனக்கு பசங்க போலன்னு சொல்லுவாராம். சில பெண்கள் சாமிஜி எங்களையும் நீங்கள் ஆசிரமத்தில் வச்சுக்கணும், நாங்களெல்லாம் உங்களுக்கு மகள்கள் போல தானே அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு சாமிஜி சொன்னார், உண்மைதாம்மா, நீங்கள்லாம் மகள்கள் போல, ஆனால் உங்களை நான் வச்சுக்கிட்டா நீங்கள்லாம் மருமகள் ஆயிடுவீங்களோன்னு பயமாக இருக்கு அப்படின்னாரா. மகள்களாகத்தான் உள்ள வருவீர்கள், என்னிடம் சில மகன்கள் இருக்கிறார்கள், மருமகளாக மாறிட்டா என்ன பண்ணுறது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். அப்படி ஆரம்பத்தில் வரும்பொழுது ஒரு உற்சாகத்தில் விடுகிறார்கள், பிறகு நிலைக்க முடிவதில்லை. காரணம் என்ன? மனதில் இருக்கின்ற அசுத்தங்கள். ஆகவே இங்கு பகவான் ஏன் கர்மயோகத்தை பெருமையாக பேசுகின்றார்? மித்யாச்சார பிரசங்கத்திலிருந்து ஒருவனை காப்பாற்ற. இவனுக்கு கர்மயோகியா வந்தவனுக்கு நல்ல வைராகியம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் அடைவதில்லை. காரணம், சித்த சுத்தி என்பது கர்மயோகத்திலும் வருகிறது. இது ஒரு சேஃப் கிரவுண்டு போல. ஆகவே இரண்டாவது காரணம், பொதுவாக மித்யாச்சாரனாக ஆகாமல் இருக்க பகவான் கர்மயோகத்தினுடைய பெருமையை பேசுகிறார். இது இரண்டாவது காரணம். இனி மூன்றாவதாக, எந்த ஒரு பதிலும் ஒரு கேள்விக்கு அதிகாரியை பொறுத்துத்தான் சொல்ல வேண்டும்.
உயர்ந்ததா தாழ்ந்ததா என்ற கேள்விக்கு பதில் அதிகாரி அனுரூபம் உத்தரம் வக்தவ்யம் என்று ஒரு நியாயம். அதிகாரி அனுரூபம் என்றால் யார் எதற்கு தகுதியோ அதற்கு அடிப்படையில் உத்தரம் பதில் சொல்லப்பட வேண்டும். நம்ம பொதுவாக பதில் சொல்லக்கூடாது, அதிகாரியை வைத்து நாம் பதில் சொல்ல வேண்டும். இங்கே பகவானுடைய கருத்துப்படி விதிவிலக்கை தவிர என்னைக்குமே விதிவிலக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எது காமன், எது பொதுவோ அதை பேச வேண்டும். அதனுடைய அடிப்படையில் பொதுவாக எல்லோரும் கர்மயோகப்படிதான் சந்நியாசத்திற்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகத்தை பகவான் உகந்ததாக பேசுகின்றார். இதை அர்ஜுனனுக்கு மட்டும்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது அர்ஜுனனை வைத்து பொதுவாக பகவான் இந்த கீதையை கொடுக்கின்றார். அதனால தான் சங்கரர் இதற்கு ஆரம்பத்தில் முகவுரையாக எழுதும் பொழுது அர்ஜுனம் நிமித்தி கிருத்திய, அர்ஜுனனை நிமித்தமாக வச்சு உலகத்துக்கு பகவான் கொடுக்கின்றார் கீதோபதேசத்தை என்று எழுதுகின்றார். ஆகவே இங்கு சாமான்யமாக எல்லோரும் கர்மயோகப்படிதான் சந்நியாசத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலும், பிறகு சித்தசுத்தி இல்லாமல் ஒருவன் சந்நியாசத்திற்கு சென்று விட்டால் தன்னை தூய்மைப்படுத்த வாய்ப்பை இழந்து விடுவான் என்ற காரணத்தினாலும், பிறகு கர்மயோகத்திற்கு பிறகுதான் பொதுவாக வைராகியம் வரும் என்ற காரணத்தினாலும் பகவான் இங்கு கர்மயோகத்தை உயர்வாக பேசுகின்றார். கர்மயோகம்னு என்ன? நம்முடைய கடமைகளில் இருப்பது, நம்மளுடைய கடமைகளை துறக்காமல் கடமைகளில் இருந்து கொண்டு பிறகு சித்தசுத்தியை அடைந்து ஞானத்தை அடைவது, அதை உயர்வாக பேசுகின்றார். இப்போ இந்த இடத்தில் வேறொரு ஆசிரியர், விளக்காசிரியர் இனி ஒரு பாகுபாடும் செய்கின்றார். சந்நியாச விஷயத்தில் நம்ம ரெண்டு விதமான சந்நியாசம் பார்த்தோம், வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் என்று. அவர் விவிதிஷா சந்நியாசத்தையே இரண்டாக பிரிக்கின்றார். இப்போ வித்வத் சந்நியாசம்னா ஞானம், ஞானத்தினால் எடுக்கிற சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் என்றால் வைராகியத்தினால் எடுக்கிற சந்நியாசம். அதை இரண்டாக பிரிக்கின்றார். ஒன்று பூர்ண வைராகியத்துடன் எடுக்கின்ற விவிதிஷா சந்நியாசம். ஒருவனுக்கு வைராகியம் அப்சல்யூட்டாக வந்தாச்சு, அவர்கள் எடுக்கின்ற விவிதிஷா சந்நியாசம். இனி ஒன்று வைராகியம் அபூர்ணம், முழுமையான வைராகியம் இல்லை, அவர்கள் எடுக்கின்ற விவிதிஷா சந்நியாசம் என்று பிரிக்கின்றார். இப்போ சங்கராச்சாரியர், புத்தர் இவர்களெல்லாம் எடுத்த சந்நியாசம் என்ன சந்நியாசம் என்றால் அவர்கள் விவிதிஷா சந்நியாசத்தை தான் எடுத்தார். சங்கரர் ஞானத்திற்கு அப்புறம் சந்நியாசம் எடுக்கலை, வீட்டிலிருந்தே சந்நியாசத்துடன் தான் அவர் செல்கின்றார். குருவிடம் சென்று சந்நியாசத்தை அடைந்துதான் பிறகு ஞானத்தை அடைகின்றார். ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு அந்த வாழ்க்கை முறையே ஞான நிஷ்டைக்கும் உதவியாக இருக்கின்றது. இப்போ புத்தர் இருந்தார், அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அவர் போன சந்நியாசம் என்ன? விவிதிஷா சந்நியாசம். ஞானத்தை அடைஞ்சிட்டா சந்நியாசம் எடுத்தார், ஞானத்துக்காக சந்நியாசம் எடுத்தார். அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த காஞ்ச விறகு கட்டை போல் அவர்கள் எல்லாம் ஒரு காலம் வரும் வரை அவர்களுடைய கர்ம பந்தம் ஒரு இடத்தில் அவர்களை வைத்திருக்கும். பிறகு அந்த நேரம் வந்தவுடன் அவர்கள் சென்று விடுகிறார்கள், முழு விரக்தியுடன் சென்று விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, ஒரு பிணத்தை தான் அவர் பார்த்தார். எவ்வளோ பெரிய வைராகியம் வந்தது! நம்மளும் எவ்வளோ பிணத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கோம், பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஏதாவது வைராகியம் வருதா? வருவதில்லை. காரணம் என்னென்னா, பிணத்தில் இருக்கிற மோதிரத்தை கழட்டிக்கலாங்கிற ஐடியா வருதே தவிர யாராவது மோதிரத்தோடையே இருக்கிறார்களா? அதான் நான் நினைக்கிறது உண்டு. இவ்வளவு தூரம் அன்பு செலுத்துகிறோமே, சரி அந்த மோதிரத்தை தான் போட்டு போகட்டுன்னு விடுகிறார்களான்னா கிடையாது, விரலை உடைச்சாவது எடுத்து விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, அப்போ வைராகியம் வரல. கண்ணு முன்னாடி பணம் இருக்குது, ஒரு காலத்தில் நம்ம இப்படி விழ போகிறோம், ஆனால் அந்த மோதிரத்தை எடுத்துக்கணுங்கிற புத்தி போக மாட்டேங்குதே. காரணம் என்னன்னா, என்ன செய்யணும்னா ஒழுங்காக கடமை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
இந்த வைராகியம் என்பது அவ்வளவு சுலபமாக வராது. அப்படி தீவிரமான வைராகியத்தை அடைந்தவர்களை பற்றியும் பேச்சில்லை. இந்த மந்த வைராகியத்துடன் இருப்பவர்களும் கர்மயோகிகளை பேசும்போது பகவான் சேஃபாக கர்மயோகத்தில் இருக்கிறது நல்லது என்று சொல்கிறார். அதனால தான் எந்த சந்நியாசிகிட்ட போய் நான் சந்நியாசம் எடுத்துக்கலான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமோ? எங்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமோ? வேண்டாம், சந்நியாசம் எடுக்க வேண்டாம். ஏன் தப்பு எடுத்துட்டேன்னு தப்பு பண்ணிட்டு இப்படி சொல்கிறீர்களா அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. நான் தான் எடுத்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால் எங்களையும் எடுக்க வேண்டான்னு சொல்கிறீர்களான்னு அர்த்தம் கிடையாது. எந்த சந்நியாசியிடம் போய் நான் சந்நியாசம் எடுத்துக்கலாமான்னு ஒருவர் கேட்டால் அந்த சந்நியாசி சொல்கின்ற பதில் வேண்டாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? நீ கேட்கறதுனாலேயே உனக்கு வைராகியம் இல்லை. உனக்கு உண்மையாக வைராகியம் இருந்தால் எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வி உன்னிடம் இருந்து வராது. எப்பொழுது சந்நியாசம் கொடுக்கிறீர்கள்ங்கிற கேள்வி தான் வரும். என்னைக்கு டயலமா இருக்கோ, இதுவா அதுவா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றதோ, அந்த சந்தேகமே குறிக்கின்றது அங்கு நிச்சயம் இல்லை என்று. அதனால தான் எந்த சந்நியாசியிடம் யார் சென்றாலும் கேள்வி, உண்மையான அவர்களுக்கு வைராகியம் பூர்ணமாக இருந்ததுன்னா அவர்களெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, எப்போ சந்நியாசம் இது எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கலாமான்னு சொல்லி. கேள்வி வருவதிலிருந்து அங்கு சித்த சுத்தி அல்லது வைராகியம் பூர்ணமாக இல்லை என்று தெரிகிறது. அதே தான் பகவான் இங்கு செய்கின்றார். இங்கு பகவான் சந்நியாசத்தை கீழாக பேசவில்லை. அப்படி பேசிட்டு அது உபனிஷத்துக்கும் அல்லது உண்மைக்கும் முரண்பாடான கருத்தாகிவிடும். காரணம் என்ன? சந்நியாசம் கீழானது, கர்மயோகம்தான் உகந்ததுன்னு சொன்னால் கீதை எப்படி முடிகின்றது? பகவான் எப்படி முடிக்கிறார்? சர்வ தர்மான் பரித்யஜேன்னு முடிக்கிறார். எல்லா தர்மத்தையும் விடுன்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி முடிக்கிற பகவானுக்கும் இங்கே சொல்கிற பகவானுக்குமே கருத்து வேறுபாடு வந்துவிடும். துரத்தல் துறவு என்பது நம்முடைய லட்சியம். அதற்கு ஆரம்பத்தில் எல்லோருக்கும் உகந்தது கர்மயோகம். ஆகவே பகவான் கர்மயோகம் விசிஷ்யதே, கர்மயோகம் உகந்தது சந்நியாசத்தை காட்டிலும். இப்போ இங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பூர்ணமான வைராகியத்தை உடைய சந்நியாசியும் பற்றி பேசாமல் பூர்ணமில்லாத வைராகியத்தை உடைய சந்நியாசிக்கும் அவன் என்ன நினைக்கின்றானா, சந்நியாசம் எடுத்து சித்த சுத்தி அங்கே அடைஞ்சிக்கிறனே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் கர்மயோகத்தும் பார்க்கும் பொழுது கர்மயோகம் உகந்தது. அப்படி இல்லைன்னா என்ன செய்வான்னா, சந்நியாசம் எடுத்துட்டு ருத்ராட்ச வியாபாரம் செய்து ஆரம்பிச்சிருவான் கொஞ்ச நாள். இன்றைக்கி ரிஷிகேஷ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. பாதி ஆசிரமங்கள் என்ன நடக்குது? ருத்ராட்ச வியாபாரம், ஸ்படிகமணி வியாபாரம். காரணம் என்னன்னா, அந்த புத்தி போக மாட்டேங்குது. பணம் அப்படிங்கிற புத்தி அவ்வளவு சுலபமாக போகாது. அது ஆரம்பத்தில் போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளவு சுலபமாக போகாது. அதனால் பகவான் சேஃபான ரோடை கொடுத்துட்றார். சேஃபான ரோடு என்னன்னா, கர்மயோகத்தில் இருந்து பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுங்க இது வேண்டான்னு சொல்லி. இதையெல்லாம் பார்க்காம நிச்சயம் பண்ணிவிட்டால் அங்கே நம்ம வேடிக்கை பார்த்துட்ருப்போம், இங்கே உட்காந்துட்டு அதை பார்த்துட்ருப்போம். அதனால் பார்க்க வேண்டிய இந்த உலகத்தை பார்த்துட்டு, அதனால தான் ஒருவர் சொன்னார், ஒரு ஞானி, ஒரு சன்னியாசி தான். அவர் சொன்னார், நான் பார்க்க வேண்டிய பணத்தை எல்லாம் பார்த்துட்டேன், பணத்தை எல்லாம் எவ்வளவு பணத்தை சுமக்கணுமோ அதையெல்லாம் சுமந்துட்டேன், அதனால நான் சன்னியாசியாக வந்தேன் என்று சொன்னார். அந்த நிச்சயம் வர வேண்டும். அந்த நிச்சயம் வரும் வரை கர்மயோகம் தான் உயர்ந்தது. அதனால் என்னன்னா, அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டான்னு அர்த்தம். இந்த 5வது அத்தியாயத்தை கேட்ட உடனே சந்நியாசத்துக்கு மேலே ஆசை வந்துட வேண்டான்னு பகவான் எச்சரிக்கின்றார். மெதுவாக வரலாம். இனி அடுத்த ஸ்லோகம். ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ
சுகம் பந்தாத் பிரமுச்யதே. சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகம் உகந்தது, மேலானது என்று சொன்னார். சாதாரணமாக கர்மம்தான் நம்மை பந்தப்படுத்தும் என்று சொல்கின்றோம். அதில் சந்தேகம் இல்லையே. கர்மத்தில் இருந்து இருந்து நம்ம பந்தத்தில் இருக்கோம். பந்தப்படுத்துகின்ற கர்மத்துக்குள் இருப்பது பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்ற சந்நியாசத்தை விட எப்படி உயர்ந்ததாக முடியும் என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கும் நமக்கும் வரலாம். இப்போ சந்நியாசம்னா என்ன? பந்தத்திலிருந்து வெளியே செல்வது. உறவுகள் பந்தம், பொருள் பந்தம், விதவிதமான உடைமைகளை வச்சிருக்கிறது பந்தம். இப்படி பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறது தான் சந்நியாசம். விட்டுட்டு போகிறது சந்நியாசம். பந்தத்துக்குள் இருப்பது கர்மம். அப்படி இருக்கும் பொழுது பகவானால் எப்படி சொல்ல முடியும் கர்மயோகம் பந்தத்தை கொடுக்காது, கர்மம் பந்தத்தை கொடுக்காது, கடமைகளுக்குள் இருப்பது பந்தத்தை கொடுக்காது என்று பகவானால் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு இங்கு விளக்கம் வருகின்றது. பகவான் காரணம் சொல்கின்றார். யாது காரணத்தினால் கர்மயோகமானது பந்தத்தை கொடுக்காது, கர்மயோகமானது உகந்தது என்று இங்கு நிலைநாட்டுகின்றார். இங்கு பகவான் கொடுக்கின்ற காரணத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கர்மயோகத்தினுடைய சாரமான ஒரு கருத்தை பகவான் சொல்லியிருந்தார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். கர்மயோகம் என்றால் என்ன? இப்போ நம்ம கர்மயோகத்தை பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம். கர்மயோகத்தை பற்றி நல்லா படிச்சிருக்கோன்னு சொன்னால், கர்மயோகம் என்றால் என்ன? ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்குறோம்னு வச்சுக்குவோமே. அதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு சொன்னால், அந்த கேள்விக்கு ஒரு சொல்லுலையும் பதில் சொல்ல தெரியணும், 1 மணி நேரமும் அதற்கு பதில் சொல்ல தெரியணும். கர்மயோகம் என்றால் என்ன? யாராவது உங்களை பஸ் ஸ்டாண்டில் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே, 4 பஸ்ஸை அவங்கள மிஸ் பண்ண வைக்கக்கூடாது, ஆரம்பிச்சிடக்கூடாது. கர்மயோகம்னு சொன்னால் 2வது அத்தியாயத்தில் இப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஒரு வேர்டில் சொல்லி பழகணும். ஒரு வேர்டில் அத்தனை கருத்தையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். அப்படி கர்மயோகத்தினுடைய சூத்திரம் என்னவென்றால் சமத்துவம், சமமாக இருத்தல். அதுதான் கர்மயோகம். அதுக்கப்புறம் விளக்கலாம் எதில் சமம், மானாபமானம், சுகதுக்கம் எல்லாம் அதுக்கு பிறகு வருகின்ற விளக்கம். சமமாக இருத்தல் கர்மயோகம். அதைத்தான் பகவான் இங்கு இந்த ஸ்லோகத்தில் நிர்த்வந்த்வக என்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறார். துவந்துவம்ன இருமை, நிர்த்வந்துவம் என்றால் இருமைகளை கடந்து செல்லுதல், சமமாக பாவித்தல். இப்போ எதையெல்லாம் சமமாக பாவிக்கணும்னா கர்மயோகத்துக்குள்ளே போகணும். நம்முடைய வெற்றி தோல்விகளை சமமாக இருக்கணும், லாப நஷ்டங்கள், பிறகு சுகதுக்கம், மான அபமானம், பிறகு பகவான் நமக்கு கொடுக்கின்ற பலனை சமமாக எடுத்துக்கணும், பிரசாத புத்தியை எடுத்துக்கணும். இதெல்லாம் கர்மயோகத்திற்குள் வருகின்ற விளக்கங்கள். இப்போ இந்த சமத்துவ புத்தி என்பது கர்மயோகம். பகவானுடைய பதில் என்னவென்றால், சமத்துவ புத்தி அல்லது கர்மயோகம் என்கின்ற பாவனையில் இல்லாமல் கடமைகளுக்குள் இருந்தால் அது பந்தப்படுத்தும். நம்ம உலகத்தில் கடமைகளுக்குள்ளே இருக்கும், அது இருந்தால் பகவான் ஒத்துக்கிறார், அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும், பந்தப்படுத்தும். ஆனால் சமத்துவ புத்தி என்ற கர்மயோக பாவனையுடன் இருந்தால் அது பந்தப்படுத்தாது, பிறகு மோக்ஷத்திற்கு காரணம், சித்த சுத்தியை கொடுக்கும் என்று பகவான் சொல்கின்றார். இப்போ கேள்வி என்ன? கர்மத்திற்குள் இருந்தால் அது பந்தம் தானே கொடுக்கும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அதுதானே பந்தத்திலிருந்து விடுதலை என்று இருக்க கர்மயோகத்தை எப்படி புகழ்கிறீர்கள் என்றால், கர்மயோகம் புகழ்வதற்கு காரணம், கர்மயோகத்தை புகழ்வதற்கு காரணம் கர்மயோகத்தில் இருக்கின்ற நிர்த்வந்த்வக என்கின்ற பாவனை
நம்மை பந்தத்தில் வைக்காது. அதாவது பலர் என்ன சொல்வார்கள், எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன சன்னியாசியை தனியாக உட்காந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள், எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீர்கள் என்றால் பிறகு தெரியும்னா உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், இவ்வளோ கஷ்டத்துக்குள் இருக்கிறோம், உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லையே சன்னியாசிகளுக்குன்னு சில கிரகஸ்தர்கள் கேட்பார்கள். புத்திசாலியாக இருந்த சன்னியாசி என்ன சொல்லுவார் தெரியுமா, 3 நாள் எங்கள் ஆசிரமத்தில் வந்து நீங்கள் இருந்து பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்கள் வீடே மேல்னு சொல்லி. ஏன்னா உங்கள் வீட்டில் மீறினா 6 மைண்டு 7 மைண்டு, மைண்டுனா 6 ஆள் 7 ஆள், இங்கே வர்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து வந்திருக்கு. ஆசிரமத்துக்கு 2 எக்ஸ்ட்ரீம் வரும். எதுலேயும் பற்றில்லாத ஞானிகள் இருப்பார்கள், எல்லா பற்றியும் சேர்த்து வச்சுட்டு வந்த ஆளுகள் அங்கே இருக்குது. அது எப்படி மீட் ஆகும்னா, அதனால் ஆசிரமத்தில் போய் பாருங்கள். கெஸ்ட்டாக போய் பார்த்தா தெரியாது, ஆசிரம் இன்மேட்டாக போய் பார்க்கணும், அப்போந்தான் தெரியும். கெஸ்ட்டாக போனால் உங்களை நல்லா ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிடுவார்கள். அது ஆசிரமத்தில் போய் பார்த்தா தெரியும் எது உகந்ததுன்னு சொல்லி. வீட்டு பாலிட்டிக்ஸையே மேனேஜ் பண்ண முடியாத ஆளுக ஆசிரம பாலிட்டிக்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சக்தியே இருக்காது. ஆகவே 2 இடத்துலையும் துக்கம் இருக்கத்தான் செய்கின்றது, 2 இடத்துலையும் பக்குவப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வீடு நமக்கு கஷ்டம்னு தெரிகிற வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் வர்ற ப்ராப்ளம் எதுவுமே கஷ்டமாக எனக்கு தெரியல, அப்போ சந்நியாசத்துக்கு தகுதி. ஏன்னா அதை விட கஷ்டமான ப்ராப்ளத்தை மீட் பண்ணுறதுக்கு ஆசிரமத்தில் போய். காரணம் என்னன்னா, தனியாக 2 மணி நேரம் இருக்கிறதுக்கும் அல்லது நமக்கு வெறுப்பு துக்கத்தை கொடுக்குறவங்ககிட்ட 2 மணி நேரம் இருக்கிறது எது கஷ்டம்? எது சொல்ல தோணும்? நமக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களை விட தனியாக இருக்கிறது சுலபம்னு தோணும். கிடையாது. கஷ்டம் கொடுக்குறவங்க இருந்தால் நமக்குள் இருக்கிற துவேஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு சான்ஸ். தனியாக இருந்தால் நமக்குள் இருக்கிற துவேஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. யாரையும் திட்ட முடியாது, யாரையும் மீது அன்பு செலுத்த முடியாது. ஆகவே இல்லறத்தில் இருந்துதான் அல்லது கர்மயோகத்தில் இருந்துதான் பொதுவாக பக்குவத்தை அடைய முடியும். அப்போ கர்மத்தில் இருந்தும் பக்குவத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? பகவான் சொல்றார், நிர்த்வந்த்வக சமத்துவம் என்று சொல்லி இதற்கு பதில் சொல்கின்றார். ஸ்லோகத்தினுடைய பொருளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.